வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஆதார் கார்டு இருந்தால் போதும், மத்திய அரசு சிறு மற்றும் தெருவோரத்தில் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஜாமீனே இல்லாமல் 50,000 ரூபாய் வரை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதோடு இந்த கடனை சரியாக கட்டி முடிப்பவர்களுக்கு வட்டி மானியமும் ஊக்கத்தொகையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கான நிபந்தனைகள் என்ன, இதற்கு எப்படி விண்ணப்பம் செய்யணும் போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, மத்திய அரசு பிரதம மந்திரி ஸ்வநிதி அப்படிங்கிற ஒரு பிணை இல்லாமல் கடன் வழங்கக்கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக சிறு மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு ஜாமீன் இல்லாமல் கடன்கள் கொடுக்கறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கடனை திருப்பி செலுத்தும் பொழுது வட்டிக்கு மானியமும் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. சரியான நேரத்தில் கடனை திருப்பி செலுத்துபவர்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்கறதா மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த பிஎம் ஸ்வநிதி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு மத்திய துறை மைக்ரோ கிரெடிட் திட்டமாகும். இது நகர, புறநகர் மற்றும் கிராமப்புற சிறு மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு தங்கள் வணிகங்களை மறுதொடுக்கம் செய்ய பிணையற்ற கடன் வசதியை கொடுக்கிறது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, தெருவோர வியாபாரிகளுக்கு செயல்பாட்டு மூலதனத்திற்காக 10,000 ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கி சரியான நேரத்தில் கடனை திருப்பி செலுத்துபவர்களுக்கு ஆண்டுக்கு 7% வட்டி மானியத்தையும் ஊக்கத்தொகையும் கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின்படி கடன் தொகையாக 10,000 வரைக்கும் எந்தவித பிணையம் ஜாமீன் இல்லாமல் வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வட்டி மானியம் பார்த்தீங்கன்னா, கடனை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தும் வியாபாரிகளுக்கு 7% வட்டி மானியம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. கடனை திருப்பி செலுத்துவதற்கான கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வருடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட்-19 பெருந்தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தெருவோர வியாபாரிகளுக்கு தங்களின் வணிகங்களை மீண்டும் தொடங்குவதற்கு உதவணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தெருவோர வியாபாரிகளுக்கு பிணையற்ற செயல்பாட்டு மூலதன கடன்கள் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவித்தலும் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த திட்டத்தில் சேர்வதற்கான தகுதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 மார்ச் 24 அல்லது அதற்கு முன்பு வியாபாரம் செய்த நகர்ப்புற, புறநகர் மற்றும் கிராமப்புற தெரு மற்றும் சிறு வியாபாரிகள் இந்த திட்டத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, 2024 ஆண்டு டிசம்பர் 31 தேதியிலிருந்து கடன் வழங்கிட்டு இருந்தது. தற்போது 2030 ஆண்டு மார்ச் 31 தேதி வரை இந்த திட்டத்தின் மூலமாக கடன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக மொத்தம் 7,332 கோடி செலவாகும் அப்படின்னு மத்திய அரசு தகவல் சொல்லியிருக்காங்க. மறுசீரமைக்கப்பட்ட இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களில் முதல் மற்றும் இரண்டாவது தவணையில் கடன் தொகைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவது கடனை திருப்பி செலுத்திய பயனாளிகளுக்கு யூபிஐயுடன் இணைக்கப்பட்ட ரூபே கிரெடிட் கார்டுகள் வழங்கப்பட உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. சில்லறை மற்றும் மொத்த பரிவர்த்தனைகளுக்கு டிஜிட்டல் கேஷ்பேக் சலுகைகளும் வழங்கப்படும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, மறுசீரமைக்கப்பட்டதில் பார்த்தீங்கன்னா, இதில் எவ்வளவு கடன் கொடுக்குறாங்கன்னா, முதல் தவணை கடன் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அது தற்பொழுது 15,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இரண்டாவது தவணை கடன்கள் 20,000 25,000 வரையும், மூன்றாவது தவணை கடன் 50,000 நீடிக்கிறது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 1,15,00,000 பயனாளிகளுக்கு பயனளிக்கும் நோக்கத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக கடன் பெறுவதற்கு என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெறுவதற்கு விண்ணப்பதாரர்கள் நகர்ப்புற அல்லது புறநகர் பகுதிகளில் பணிபுரியும் தெரு அல்லது சிறு வியாபாரியாக இருக்க வேண்டும். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வழங்கப்பட்ட விற்பனை சான்றிதழ் அல்லது அடையாள அட்டை உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவணங்கள் இல்லாத விற்பனையாளர்கள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து பரிந்துரை கடிதத்தை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்களுக்கு குறைந்தபட்ச வயது 18 இருக்க வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க.
மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 தவணைகளில் 50,000 ரூபாய் வரை பிணையமில்லாத கடன்கள் இந்த திட்டத்தில் கொடுக்கப்படுகிறது. முறைசாரா கடன் வாங்குதலுடன் ஒப்பிடும்போது குறைந்த வட்டி விகிதம் இதில் கொடுக்குறாங்க. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கான கேஷ்பேக் வெகுமதிகளும் இதில் கிடைக்குது. எதிர்கால கடன்களுக்கான கடன் வரலாற்றை உருவாக்கவும் உங்களுடைய சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் இது பயன்படுது. அது மட்டுமல்லாமல் PMSBI காப்பீடு மற்றும் PMJJBY போன்ற அரசு நல திட்டங்களுடன் இது இணைக்கப்படும். அதன் மூலமாக உங்களுடைய காப்பீடும் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியை கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க, நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை விண்ணப்பிக்கும் போது என்னென்ன தகவல்கள் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரை கொடுக்கணும். தனிப்பட்ட விவரங்கள், வணிக விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்களுடன் விண்ணப்பத்தை நீங்கள் நிரப்புற மாதிரி இருக்கும். அதோடு ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளால் வழங்கப்பட்ட விற்பனை சான்றிதழ் உள்ளிட்ட தேவையான ஆவணங்களை நீங்கள் பதிவேற்றம் செய்கிற மாதிரியும் இருக்கும். உங்களுடைய விண்ணப்பத்தை ஆன்லைனில் சமர்ப்பித்து இந்த திட்டத்தின் மூலமாக விரைவாக பலனடைய முடியும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதோடு இந்த திட்டம் எந்த மாநிலத்துக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருவோர வியாபாரிகள் பாதுகாப்பு மற்றும் தெருவோர வியாபார ஒழுங்குமுறை சட்டம் 2014 கீழே விதிகள் மற்றும் திட்டங்களை அறிவித்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த பயனாளிகளுக்கு மட்டுமே PM ஸ்வநிதி திட்டம் கிடைக்கிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மக்களே, ஜாமீனே இல்லாமல் தெரு மற்றும் சிறு வியாபாரிகளுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் கிடைக்கிறது. அது இல்லாமல் வட்டி மானியம் சலுகைகள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அது ரொம்பவே வரவேற்கத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.